ஹாய் யூஸ் நம்ம தலை அஜித் நடித்த விடாமுயற்சி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. விடாமுயற்சி ஆல்மோஸ்ட் 90% முடிஞ்சிச்சுங்க. இன்னும் 10% தான் இருக்குது. அதுவும் ஆகஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே படப்பிடிப்பு முடிஞ்சிடும். முடிஞ்சவொடனே ஒன்று தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும், மிஞ்சி போனால் கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா பொங்கலுக்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடுங்க. விடாமுயற்சியில் அர்ஜுன், ஆரவ், த்ரிஷா இவங்களாம் நடிச்சிருக்காங்க. மகிழ் திருமேனி இந்த படத்தை இயக்கியிருக்காரு. லைக்கா இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. அனிருத் மியூசிக் போட்டிருக்காரு. அனிருத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும், அவர் மியூசிக்கில் கலக்கிடுவார். என்னடா இது ஜிகே கிராக்ஸ் திடீர்னு அஜித் சார் பற்றி பேசியிருக்காருன்னு நினைக்காதீங்க. நான் தளபதி ரசிகர் தாங்க. ஆனால் எனக்கு தலையும் ரொம்ப பிடிக்கும். அஜித் சார் படங்களும் நிறைய பார்த்துருக்கேன். அது எந்தெந்த படங்கள்ன்றது பின்னாடி வீடியோவில் சொல்கிறேங்க. இப்போ விடாமுயற்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை காட்சி அபர் பைசானில் படமாக்குறாங்க. அது எந்த ஊருன்னு கிளியராக தெரியல. ஆனால் அந்த சண்டை காட்சிக்கு முன்னாடி தான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அஜித் சாருக்கு தலையில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அது நடந்து முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே இந்த ஃபைட் சீனில் கலந்துக்கிறான்னா கண்டிப்பாக அவரோட வில் பவருக்கு ஹேட்ஸ் ஆஃப்ங்க. அபர் பைசானில் படப்பிடிப்பு முடிஞ்சு இந்தியாவுக்கும் திரும்பிட்டாங்க. இந்தியாவில் ஹைதராபாத்தில் சில சண்டை காட்சிகள் படமாக்க போகிறாங்க. அது முடிஞ்சவொடனே ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்ச மாதிரி தாங்க. ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே எல்லா படப்பிடிப்பும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் டப்பிங், எடிட்டிங் தாங்க. எடிட்டிங் முடிஞ்சிச்சுன்னா படம் எல்லாமே முடிஞ்ச மாரி தான். கண்டிப்பாக தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகிடுங்க. தலை ரசிகர்கள் எல்லாம் கொண்டாட்டம் தான். மகிழ் திருமேனி படன்றதால படம் கண்டிப்பாக தரமாக தாங்க இருக்கும். இந்த படத்துக்கு அப்புறம் தலை அஜித் குட் பேட் அக்லி இந்த படத்தில் நடிக்கிறாருங்க. இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குறாரு. இந்த படத்தை இப்போ தாங்க எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேல் வர வீடியோக்குள்ளே இந்த படத்தை பற்றி பார்க்கலாங்க. எனக்கு பர்சனலாக அஜித் சாரை எந்தெந்த படத்தில் பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா தீனா, பில்லா, மங்காத்தா, வீரம், நேர்கொண்ட பார்வை, விஸ்வாசம் படம்லாம் ரொம்ப பிடிச்ச படங்க. அதில் பில்லாவில் பார்த்தீங்கன்னா கோட் ஷூட் போட்டுன்னு கிளாஸ் போட்டுன்னு வரும் பார்த்தீங்க, அது அஜித் சாருக்கு மட்டும்தாங்க பொருந்தும். வேறு எந்த நடிகருக்குமே பொருந்தாது. அஜித் சாருக்கு மட்டும்தான் ரொம்ப ஆப்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பில்லா 2ல் ஒரு வசனம் ஒன்று சொல்லுவார். அதாவது சொல்லுவார், என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானாக செதுக்குனுடா அப்படின்னு சொல்லுவார். அந்த வசனம் அவருக்கு மட்டும்தான் பொருந்துற மாதிரி இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா மங்காத்தா, வீரம், நேர்கொண்ட பார்வை எல்லா படமே ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் உள்ள படமாக இருக்கும். மங்காத்தா படம் பார்த்திங்கன்னா ஒரு சூதாட்டத்தை பேஸ் பண்ண ஒரு படமாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம். அதேமாரி நேர்கொண்ட பார்வை படம் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் உள்ள படமாக இருக்குங்க. தன்னோட குடும்பத்தை இழந்துட்டு ஒரு மனநல பாதிக்கப்பட்ட நபர் எப்படி நடிப்பார், அந்த கேரக்டரை ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார். அதேமாரி பார்த்திங்கன்னா வீரம், விஸ்வாசம் 2 படமே ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் உள்ள படமாக இருக்குங்க. விஸ்வாசத்தில் பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவி, மகள் 2 பேரையும் பிரிஞ்சு வாழ்வார். அந்த பிரிஞ்சு வாழ்கிற ஃபீலிங்கை அந்த படத்தில் ரொம்ப நல்லா வெளிப்படுத்தியிருப்பாருங்க. எனக்கு ரொம்பவுமே பிடிச்சமான படங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ விஸ்.